இன்னைக்கு நிறைய காரியத்துல என்ன செய்யற தடுமாறுங்கல்ல. ஃபேமிலி பிரச்சனை, என்ன தீர்மானம் எடுக்க தெரியல. பிசினஸ்ல போராட்டம், என்ன செய்யறதுன்னு தெரியல. வேலையில ஒரு நெருக்கம், என்ன செய்யறதுன்னு தெரியல. ஊழியத்துல எப்படி முன்னேறி போறதுன்னு தெரியல. கொஞ்சம் காத்துருங்க. தெய்வ சமூகத்தில் அமர்ந்திருந்து இந்த வசனத்தை சொல்லி, உன் மீது என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன்னு சொன்னீங்களே, எனக்கு இதில் ஆலோசனை வேணும்னு நீங்க ஜெபித்து பாருங்க. முதல்ல ஜெபம் பண்ணுங்க. ஒரே நாள்ல பதில் வராது. சில சமயம் ஆண்டவரோட நெருக்கமா வாழ்ந்தீங்கன்னா ஒரே நாள்ல டக்குன்னு பதில் வரும். சில சமயம் சில நாட்கள் ஆகும். சில காரியத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்க பொறுமையா காத்திருந்து ஜெபித்து தேவனுடைய ஆலோசனையின்படி செய்யுங்க. உங்களுடைய காரியத்துல ஜெயம் உண்டாகும். அதைத்தான் என் ஊழியத்துல நான் பார்க்கிறேன். நான் பிரசங்கம் பண்ணனா கூட இதுக்கு என்ன பிரசங்கம் நான் பண்ணணும், அந்த வார்த்தையை தாரும், நான் என்ன சொல்லணும், அதை காத்திருந்து ஜெபிக்கும் போது தேவன் அதை குறித்து பேசுவார். அதைத்தான் மக்களுக்கு எடுத்து செல்லுவது. ஒவ்வொரு காரியத்தில் அழகாய் ஆண்டவர் பேசி நடத்துவார். ஒரு வாக்கு கொடுக்கிறார், என் மகனே, என் மகளே, உன் மீது என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன். விசுவாசிக்கிறீங்களா?